எப்படி எல்லாத்தையும் நம்ம கலியுக வரதன் யாருமே நம்ம சொல்றது இல்லை. தர்மசாஸ்திராவை மட்டும்தான் இந்த லோகத்துடைய கலியுக வரதன் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரையும் நமக்குள்ளே இருக்க ஒரே ஜீவன் சுவாமி தர்மசாஸ்திரா தான். சரிங்களா? நம்ம எல்லாம் மாலை போட்டிருக்கோம். எதுக்கு போட்டிருக்கோம் இன்னைக்கு வரை யாருக்குமே தெரியாது. முக்கியமா பித்தாளைப்பட்டி இருக்க சாமிகளுக்கு யாருக்குமே தெரியாது. சரிங்களா? மாலை போட்டிருக்கோம், யாத்திரை பண்ண போறோம், இருமுடி கட்ட போறோம், பூக்குழி இறங்க போறோம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும். நேத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாருமே மண்டபத்து பக்கம் கூட வரல. யாரு மாலை போட்டு யாரு சட்டை கலட்ட மாட்டீங்க. பித்தாளைப்பட்டி ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஒரு விஷயம் கூட நல்ல விஷயம் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம விரதம் இல்லை, நம்மளோட தேவைக்காண்டி சில நாட்கள் மட்டும் இருக்கும். இந்த நாட்கள்ல நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். சுத்தமான எப்படி இருக்கு? மனமும் சுத்தமா இருக்கணும், உடம்பும் சுத்தமா இருக்கணும், நம்ம வாயும் சுத்தமா இருக்கணும். எப்படி போடணும்? இந்த கணேஷ் போடுறது, சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் அந்த விரதத்துல இருக்கு. வந்ததுல இருந்து எல்லாம் ஊடிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயம். அப்ப எதுக்கு நம்ம எல்லாம் மாலை போடணும்? அதாவது இதை நான்லாம் சொல்லல, சுவாமி பார்த்துட்டே தான் இருப்பாரு. உள்ளத்தோட நம்ம சுவாமிக்கு எப்படி இருக்கணும்? உள்ளன்போட அவனுடைய பக்தியை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்பதான் சுவாமி என்ன செய்வாரு? நம்ம எல்லாம் நம்ம வருஷம் சுவாமியை தரிசனம் பண்றோம். என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமே நமக்கு கிடைக்காது. சுவாமி நினைப்பாரு, உள்ளன்போடு நமக்கு பக்தியை சுவாமியா நமக்கு கொடுக்குறானான்னு தான் நினைப்பாரு. அதுதான் முக்கியம். இப்பெல்லாம் பூக்குடி இறங்கி இருமுடி கட்டி சுவாமியை பார்த்தோன்னே எல்லாம் கொடுத்துருவாரு. நமக்கு கண்டிப்பா எதுவுமே கொடுக்க மாட்டாரு. நீ என் மேல கோவிச்சாலும் பரவாயில்ல. உண்மையான பக்தியை சுவாமிக்கு செலுத்தணும். 24 மணி நேரமும் மனசுக்குள்ள தர்மசாஸ்திராங்களுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த மாலையை போட்டிருக்கோம். இந்த நேரங்கள்ல சுவாமி என்ன செய்யணும்? மனப்பூர்வமா அந்த சுவாமியை நினைஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் சுவாமி கொடுக்குற பக்தி. சுவாமி நம்மள்கிட்ட எதுவுமே கேட்கல. இதை கூட அது கூட நம்ம சாமி சொன்னாரா? பூக்குடி இறங்கி தான் நம்ம இருபடி கட்டிட்டு வந்தா தான் நமக்கு எல்லாமே தெரியும் சொன்னாரா? சொல்லல. நம்மளுடைய மனம் என்ன செய்யணும்? சுவாமி மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி. சுவாமிக்காண்டி எதுவுமே பண்ணல. இறைவா என்னால என்ன முடியுமோ அதை நம்ம இறைவனுக்கு நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு தான் இவ்வளவு விஷயங்கள்லாம் செய்யறோம். இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பக்தியா பூக்குழி இறங்கி இருமுடி கட்டி சுவாமியை பார்க்குறோம். என்ன செய்யலாம்? உண்மையான பக்தியை சுவாமிக்கு கொடுக்கணும். உன்னோட என்ன செய்யணும்? பக்தியை சுவாமிக்கு கொடுக்கணும். மாலை போட்டா சட்டை போட்டு மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது. அது மணிமண்டபம். மணிமண்டபத்துக்கு எப்படி இருக்கணும்? சட்டை போட்டு உள்ள யாரும் வரக்கூடாது. சட்டை உள்ளே போட்டு நின்றுக்கிறீங்க, தேவையில்லாத பேச்சு உள்ள எல்லாம் பேசுறீங்க. அது யார் இருக்கா? சுவாமி இருக்காரு. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கணும். வேண்டாத பேச்சை தான் உள்ள மணிமண்டபத்துக்குள்ள எல்லாருமே பேசுறீங்க. சுவாமி கிட்ட நிறைய கேட்குறீங்க. அதை கூட அதனால இந்த வருஷத்தோட நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே விட்டுறணும். அதே மாதிரி இந்த கன்னிசாமி எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத, ஒரு ஐயப்பனை பொறுத்தளவு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா நம்மளாம் செய்ய முடியாது. நமக்கு மேல மாலை போட்டவங்களா இருக்காங்க, குருசாமியெல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், சாமி இதை செய்யலாமா வேண்டாமா? இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. கேட்டுட்டு சொல்லணும், கேட்டுட்டு சில விஷயங்களை செய்யணும். எப்பயுமே மாலை போட்ட நம்ம என்ன செய்யணும்? நெத்தியில விபூதி இல்லாம இருக்கக்கூடாது, சந்தனம் இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாம் மொட்டை நெத்தியா திடீர்னீங்க. இங்க பாருங்க, யார் நெத்தியிலையாவது குங்கும சந்தனம் இருக்கான்னு பாருங்க. அடுத்து விரதம் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. சாப்பிடாம இருக்கிறது தான் விரதமா? கண்டிப்பா கிடையாது. 3 நேரத்துக்கு 5 நேரம் நல்லா சாப்பிடலாம். இது விரதம்லாம் கிடையாது. சுவாமிக்கு என்ன செய்யணும்? எப்பயுமே நம்முடைய மனமும் உள்ளமும் உடலும் சுத்தமா வச்சுக்கணும். இதுதான் விரதம். இதுதான் உண்மையான பக்தி. சாப்பிடாம இருந்தாலும் பத்தல.
சாப்பிட்றதே இல்லை. ஆனா நான் ஒரு நாளைக்கு 15 தடவை டீ காபி சாப்பிட்றது, இது விரதமா? அதனால நம்மனால என்ன சுவாமி சொல்லுவாரு, மனசால எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய குருசாமி எல்லாம் மனசால எல்லாம் பிரார்த்தனை பண்ணி. ஏன் அப்படி சொல்றேன்னா, குருவருள் ஏன் திருவருள். நம்ம எல்லாம் இந்த இடத்துல இந்த இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் குருசாமி தான் காரணம். ஏன்னா நம்மளுடைய இந்த யாத்திரை, இந்த சபரிமலை யாத்திரையுடைய ஒரு நல்ல யாத்திரையை வழிநடத்தி சொல்றதுன்னா அது குருசாமியோடைய கையில தான் இருக்கு. நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குருசாமி தான் காரணம். அதனால அவரெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மனசால இந்த நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சுவாமி நாங்கெல்லாம் யாத்திரை இருக்கோம், நீங்க எங்க கூட இல்லையே என்ன செய்யணும், உங்களுடைய அருள் நீங்க எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் மனசால நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதனால எல்லா குருசாமி மனசால எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்க. ஏன்னா சுவாமி என்ன செய்வாருன்னா குருசாமி ரூபத்துல தான் இருப்பாரு நமக்கெல்லாம். சரிங்களா? அதனால ஐயப்பனை பொறுத்தளவு எல்லாரும் ஒண்ணுதான். அதனால எல்லாத்தையும் நல்லா எல்லாருமே நமக்கு தேவையான எல்லா நலங்களும் வளங்களும் 16 செல்வங்களும் சுவாமி நமக்கு கொடுக்கணும். இந்த லோகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் சுபிக்ஷமா வாழணும், நல்லபடியா மழை பெய்யணும், விபத்தெல்லாம் நல்லபடியா இருக்கணும், கல்யாணம் ஆகிறவங்களாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், குழந்தை இல்லாதவங்களாம் சுவாமி விதவாக்கியத்தை கொடுக்கணும், தம்பதிகள் 2 பேரும் அந்நிய உண்மையுமா ஒற்றுமையா இருக்கணும். நமக்கு வாழ்றதுக்கு எவ்வளோ தேவைகள்லாம் இருக்கு, அந்த தேவைகள்லாம் பரிபூர்ணமா நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், மனசால பிரார்த்தனை பண்ணணும். சரிங்களா? சுவாமியே மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. எல்லாம் சத்தமா சொல்லலாம், இதான் சாமி சொன்னார். ஆரிதங்காவு ஐயாவே எங்கும் நிறைந்திருப்பவனே ஏகாந்த மூர்த்தி கலியுக வரதனே எங்கள் மாதா தேவி காக்கும் ரட்சிக்கும் பகவானே சுவாமியே சுவாமியே சுவாமியே. ஓம் சிவதனையவரிடம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகபலஹஸ்தம் சோபிதம் மோதகேன அரடகுடபமாலாவ்யாலலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. புஷ்பான் அக்ஷதான் கிரஹீத்வா இஷ்டதெய்வம் குலதெய்வம் பிரார்த்திய. எல்லா ஐயப்பமார்களும் எல்லா பக்தர்களும் கையை கூப்பிக்கணும், உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். ஏன்னா யாத்திரை செல்லும் போது முதலிலே குலதெய்வத்துடைய வேணும், அடுத்தபடியாக ஐயப்ப சுவாமியுடைய குருநாதருடைய திருவுருள் வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக யாத்திரையை அங்கே செலுத்தி சுவாமியுடைய தரிசனமானது நெய்ய அபிஷேகமானது செய்யப்பட்டு எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியம் கிடைக்கும். அதனாலே முதலிலே குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தை வணங்கிவிட்டு சுவாமியினை பூஜை செய்யும். ஓம் சோனப்பிரபம் சோமகலாவதம்சம் பாலஸ்புரத் பஞ்சதரேக்ஷுதாபம் பிராணப்பிரதம் நோபி விநாகபானேஹ கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நமஹ. ஐயப்ப சாமி தேவதா பிரார்த்திய அப்படியே சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாருமே வாங்கி சொல்லலாம். ஓம் நல்ல சத்தமாகவே சொல்லலாம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வ காரியேஷு சர்வதா ஷண்முகம் ஷட்குணம் சைவ குமாரம் குலபூஷணம் வள்ளி தேவசேனா பதிம் வந்தே சர்வ காரியார்த்த சித்ததே சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணஜதாரம் பிரணதோஸ்மி சதாசிவம் சீதலேத்தும் ஜெகன்மாதா சீதலே
शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगद्धात्री शीतलादि नमः वनमाली रतीशार्ङ्गी सङ्खे षडङ्गगे श्रीमान् नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतो भूतम् आनंद सर्वभूत गजापर यक्षरत्न महाबाहो शास्त्रे नमो नमः हरिहरपुत्राय पुत्रलाभाय शत्रुनाशनाय मतगजवाहनाय महाधर्मशास्त्रे नमो नमः गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः गुरवे सर्वलोकानां उषजे भवरोगिणां निधये सर्व विद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः इष्टदेवताभ्यो कुलदेवताभ्यो नमो नमः ग्रामदेवताभ्यो नमो नमः शुक्लाम् अम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये ॐ ममोपात्त हस्त दुरित क्षयद्वार श्री पार्वती परमेश्वर लक्ष्मी नारायण प्रीत्यर्थं शिवाभ्यां नमः शोभा मुहूर्ते अद्य सर्वेषां समस्त भक्तमहाजनानां अन्योन्य ऐक्यभाव प्राप्त्यर्थं समस्त भक्तमहाजनानां जन्मनक्षत्र